ஸ்டோரிஸ் எல்லாம் நீ கேட்கணும்னா என்னோட யூஎஸ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல ஸ்டோரி பேர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே பலம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு புலி ரொம்ப பசிக்குதுன்ட்டு ரொம்ப நேரமாக ஏறி தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எங்கேயுமே சாப்பாடே கிடைக்கல. மத்தியான நேரனால புலிக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிச்சது. சரி, பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்ட்டு அது போச்சு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு புலி அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க வந்துச்சு. அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. யார் முதல்ல தண்ணி குடிப்பாங்கன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு புலி சொல்லிச்சு, நான் தான் பெரியவன், நான் தான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லிச்சு. அப்போ இன்னொரு புலி சொல்லிச்சு, இல்லை இல்லை, நான் தான் பெரியவன், நான் தான் முதல்ல தண்ணி குடிப்பேன்னு சொல்லிச்சு. அவங்க ரெண்டு பேர் கத்தி சண்டை போட்டதுனால அந்த காடே நடுங்குச்சு. அவங்க கத்தி சண்டை போட்டதை கேட்டு நிறைய கழுகுகள் ஒரு மரத்து மேலே வந்து உட்காந்துது. அப்போது கழுகுகள் கண்ணில் படாமல் காக்காக்கள் அமைதியாக ஒரு மரத்தில் வந்து உட்காந்துது. அந்த கழுகுகள் என்ன நினச்சதுன்னா, இந்த ரெண்டு புலியும் சண்டை போட்டு இறந்து போயிடும், அதோட மாம்சத்தை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி வச்சுருந்தது. அப்போ காக்காக்கள் என்ன நினச்சதுன்னா, இந்த ரெண்டு புலியும் சண்டை போட்டு இறந்து போயிடும், அது எப்படியோ கழுகுகள் தான் சாப்பிடும், மிச்சம் இது வச்சுட்டு போகும், அதை நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு காக்காக்கள் யோசனை பண்ணி வச்சிருந்தது. ரெண்டு பேரும் கழுகுகளும் காக்காக்களும் யோசனை பண்ணது ஒன்று தான். அது என்னன்னா, ரெண்டு புலிகளும் சண்டை போட்டு இறந்து போகிறது தான். அப்போது சண்டை போட்டிருந்த ஒரு புலி டக்குன்னு மேலே பார்த்துருச்சு. அப்போது அதோட கண்ணுக்கு நிறைய காக்காக்களும் கழுகுகளும் தெரிஞ்சுது. அப்போது அந்த புலி கூட சண்டை போடுறத நிறுத்திடுச்சு. அப்போது அந்த புலி சொல்லிச்சு, நண்பா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இறந்து போயிடுவோம், அங்கே பாரு காக்காக்களும் கழுகுகளும் நம்மளை சாப்பிட்றதுக்கு தயாராக உட்காந்துருக்கு, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிச்சு புலி. நண்பா, நம்ம ரெண்டு பேரும் போடுற சண்டை ரொம்ப அற்பமானது. நம்ம எதிரிங்களோட நோக்கம் தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஏன் இனி சண்டை போடணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகலாமே, அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. வா நண்பா, முதல்ல நீ தண்ணி குடி, அப்புறம் நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகி தண்ணி குடிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு ஆசையோடு காத்துட்டு இருந்த பறவைகள்லாம் ஏமாந்து போச்சு. கதையோட கருத்து என்னன்னா, ஊர் ரெண்டாச்சுன்னா கூத்தாடிங்களுக்கு கொண்டாட்டான்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த காலத்துக்கு பொருந்தும். இதே மாதிரி ரெண்டு திறமைசாலிகள் சண்டை போட்டால் அது நிறைய பேர் பயன்படுத்திக்க நினைப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையே பலம். பாய்.